ஹாய் டெமோ. டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஸ்டின் ஈஸியாக பார்க்க போகிறோம். கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மென் 3 உமன் அதே மாதிரி 4 பாய்ஸ் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 96 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மென் 8 பாய்ஸ் சேர்ந்து 80 ஹவர்ஸில் வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மென் 3 உமன் சேர்ந்து 120 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 5 மென் அண்ட் 12 பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ ஹவர்ஸில் வந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்கதெல்லாம் மேன் வந்து எம், உமனுக்கு வந்து டபிள்யூ, அதே மாதிரி பாய்க்கு வந்து பின்னு சொல்லி டேரக்ட் எழுதுங்க. 1m + 3w = எவ்வளோ 96 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மென்னு 8 பாய்ஸ் வந்து கொடுத்து 80 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மென் 3 உமன் கொடுத்து 120 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஹவர்ஸ் எல்லாம் டிவைட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வேணும். இதை தான் வந்து எல்சிஎம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 480 வந்து எல்சிஎம் வரும். ஏன்னா அப்போ தான் அந்த 480 வந்து இந்த எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு வேரியபிளாக இருக்கும். இப்போ 480 வந்து டோட்டல் ஒர்க். அப்போ டோட்டல் வந்து அந்த ஒரு 480 ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 480 ஒர்க்கை 96 ஹவராக பண்ணாங்கன்னா அது வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ அதோட எஃபிஷியன்சி வந்து 5. அதே மாதிரி 480 வந்து நம்ம 80ஆல் டிவைட் பண்ணோம்னா எஃபிஷியன்சி வந்து 6. 480 வந்து 120ஆல் டிவைட் பண்ணோம்னா எஃபிஷியன்சி வந்து 4. இப்போ வந்து இந்த 4 அந்த 5 6 இந்த எஃபிஷியன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 எஃபிஷியன்சின்றது இந்த 1 மென் 3 உமன் 4 பாய்ஸ் சேர்ந்து தான் 5 எஃபிஷியன்சி. அதை வச்சு இப்போ நம்ம மற்றது வந்து டெரிவேட் பண்ணோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 men 8 boys 6 women is equal to 10 efficiency. efficiency வந்து 2ஆல் மல்டிப்ளை ஆகும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 2 men 8 boys ஓட எஃபிஷியன்சி வந்து தெரியும் 6. அது வந்து நம்ம டைரக்டா கொஸ்டின்ல இருக்கு. இது வர வைக்கிறதுக்காக தான் நம்ம 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம். 2 men 8 boys ஓட எஃபிஷியன்சி வந்து 6. அப்போ 6 women இதோட வேல்யூ வந்து 6 இந்த சைடு, அது ரைட் சைடு போனால் -6. அப்போ 4 வந்துடும். அப்போ 6 women is equal to 4 எஃபிஷியன்சி அப்படின்னா ஒரு உமனோட எஃபிஷியன்சி வந்து 4/6 இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு உமனோட வேல்யூ வந்து கிடைஞ்சிச்சு. இந்த ஒரு உமன் வேல்யூ வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணணும். 2 men + 3 அந்த உமனுக்கு பதிலாக 4/6 அப்படி போட்டோம்னா இதோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். ஓகேவா, இதோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். 2 men இந்த +2 இங்கிட்டு போனால் -2 ஆகும். 2 men is equal to 2 அப்படின்னா ஒரு மென்னோட எஃபிஷியன்சி வந்து 1ன்னு ஆயிரும். இப்போ அந்த ஒரு மென்னோட எஃபிஷியன்சி வந்து இங்கே நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு மென்னோட எஃபிஷியன்சி வந்து இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2 × 1 2ன்னு வந்துடும். அப்போ 8 boys = 6ன்னு வரும். இந்த -2 இந்த +2 இங்கிட்டு போனால் -2ன்னு வரும். அப்போ 8 boys is equal to 4. ஒரு பாயோட எஃபிஷியன்சி வந்து 1/2ன்னு வரும். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 men and 12 boys தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 menனா 5 × 1, 12 boys அப்படின்னா 12 × 1/2 பண்ணோம்னா டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 11 வந்து டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 11 கிடைச்சிரும். இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து 480. அந்த 480 இந்த 11 எஃபிஷியன்சியால் நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 11 கோஷன்ட் வந்து 43 ரிமைண்டர் வந்து 7. அதை மிக்சடு ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 43 7/11 ஹவர்ஸ்னு வரும். ஆன்சர் வந்து இதுதான். 43 7/11 ஹவர்ஸ் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தேங்க்யூ.